மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அது வாங்கி தரது சொல்ல என்னடி உனக்கு? வா, நான் தூக்கிட்டு போறேன். இல்ல சார், வேண்டாம். வான்னு வாடி. கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே. என்னடி குல்ஃபி, ரொம்ப வலிக்குதான்? இல்ல சார். சார், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல, சாரி சார். ஓ அப்படியா? ஆமா, என்ன கஷ்டப்படுத்திட்டான்? இல்ல, அப்பப்ப என்ன நீங்க தூக்கிட்டு போற மாதிரி இருக்குல்ல, அததான் சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா விச்சு கூப்பிடுங்க சார். விச்சு என்ன தூக்கிட்டு போவான். நான் விச்சு கிட்ட போறேன் சார். மோபாலே, நான் இருக்கும்போது எதுக்கடி விச்சு வரணும்? அதான் நான் இருக்கேன்ல. சரி இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா வச்சுக்கிறேன்டி. குல்ஃபி, என்ன விச்சு கூப்பிடணுன்றான்? அதை நான் தூக்கி வச்சுட்டு இருக்கலாம். அப்புறம் என்ன, நான் தூக்கிட்டு போறேன். அதுக்கு என்ன சார், எனக்கு என்னமோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறானோன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சார், அதான் கேட்டேன். ஓ, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறேங்கிறதுனாலதான் கைய என் நெஞ்சு மேல வச்சிருக்கியோ? ஆசைக்குள் வைத்து உனக்கென கொடுத்தேன். இதமாகத்தான் மதமாகத்தான் எனக்கு இந்த தாகம் தணியும். அது வந்து பிடிக்க எதுவும் இல்லை சார், அதனாலதான் உங்களை பிடிச்சுக்கிட்டேன். கையெடுத்தா விழுந்துருவேன் சார். ஏய் குல்ஃபி, பிடிச்சிக்கோடி, கட்டியமா பிடிச்சிக்க, விட்டுடாத, எப்பவுமே விட்டுடாத. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே, சரிபாதி நீ அல்லவா. நடக்கையில் உந்தன் சார், என்ன சார் பண்றீங்க? இல்லடி குல்ஃபி, விட்டு பார்த்தா விளறியான்னு பார்த்தேன், அதான் லேசா விட்டு பார்த்தேன். விழல, ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறேன். என்ன கீழே விழ வச்சு வேடிக்கை பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? என்ன இப்படி கீழே விழுந்துட்டியா? என்ன விழல இல்லடி, அதான் புடிச்சிட்டு இருக்கல. அப்புறம் என்ன? ஆனா நீங்க தள்ளி பாத்தீங்கல்ல நான் விழறேனா இல்லையான்னு. சார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், எனக்கு கால் வேற ஏற்கனவே வலிக்குது. சரிடி, பண்ண மாட்டேன். சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டல, இப்ப அடுத்து என்ன? அடுத்து அது வந்து என்ன, குளிக்கணுமா? சார், அது வந்து என்ன, வா, நான் மறுபடியும் கை தாங்களா கூட்டிட்டு பாத்ரூம்ல கொண்டு போய் விடுறேன். குளிக்கிறதெல்லாம் நீயே குளிச்சிருவேல, இல்ல நான் ஏதாவது? ஏனுங்க சார், எனக்கு கையிலலாம் எதுவும் ஆகல. என் கையால நானே தேய்ச்சி குளிச்சுப்பேன், அதுக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம், அதெல்லாம் நானே குளிச்சுப்பேன். இல்லடி, பாத்ரூம்க்கே போக முடியலன்னா அதுக்கே நான் தானே கூட்டிட்டு போய் விட்டேன். அதான் ஒருவேளை குளிக்க முடியுமோ முடியாதோ, என் உதவி உனக்கு தேவைப்படலாம்ல, அதுக்காக தான் கேட்டேன். நான் வேணா பாத்ரூம் போறதுக்காக பாத்ரூம் உள்ள கூட்டிட்டு போய் விட்டீங்க, அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் நானே தானே பாத்துக்கிட்டேன். அது மாதிரி குளிக்கிறத நானே பாத்துப்பேன், யாரோட உதவியும் வேண்டாம். நீங்க என்ன இப்படியே கை தாங்களா புடிச்சிட்டு போயிட்டு பாத்ரூம்ல மட்டும் விட்டுருங்க, மத்ததை நான் பாத்துப்பேன். சரி, பாத்ரூம்ல தானே கூட்டிட்டு போய் விடணும், அதை கூட்டிட்டு போய் விடுறேன். ஒருவேளை உதவி தேவைப்பட்டால் சாரன்னு ஒரு குரல் கொடு, நான் இங்கே தான் இருப்பேன், உடனே ஓடி வரேன். சார், நீங்க என்ன பாத்ரூம் ஓட கூட்டி விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். இவரு இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா பேசுறாரு. அடி நிலா, இவர்கிட்ட நீ கொஞ்சம் தள்ளி இரு, இவர் இப்பெல்லாம் வர வர சரியா இல்ல. சார், என்ன கூட்டிட்டு போய் விடுங்க. என்ன, சரி சரி கூட்டிட்டு போறேன், எதுக்கு கொஞ்சம் பொறுமையாவே நட. ஏன்னா அன்னைக்கு வேற நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை 3 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது கோவா சத்தம் கூட கேட்கலாம், அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே நட. சார், என்ன சார், எதுக்கு சார் இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீங்க சும்மா சொல்றீங்க. ஓ, அப்ப நீ இப்ப வரைக்கும் நம்பலையா? அது சரி, அப்போ கோவா சத்தம் வந்த பிறகுதான் நம்ப போல இருக்கு. சரி விடு, நீ நம்ம கட்டினா போ, 3 மாசத்துக்கு அப்புறம் உனக்கே தெரிய போகுதுன்னா அப்ப நம்பிப்ப விடு. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ஏன் சார்? சார், நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே, சும்மா உள்ள கட்டி தானே சொல்றீங்க. நான் பயப்படுவேன் தானே சொல்றீங்க, நான் பயந்துட்டேன். இப்ப சொல்லுங்க சார்,
நீங்க சொன்னதெல்லாம் சும்மா தானே? ம் ஆமா, நான் சொன்னதெல்லாம் சும்மா இல்ல, நிஜமா. சார் சும்மா கத்திட்டு இருக்காதடி. வா, உன்னை ரெஸ்ட் ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு வரேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நீ குளிச்சிட்ட பிறகு என்னை கூப்பிடு, வந்து கூட்டிட்டு வரேன். சரியா? சரி சார், அந்த விஷயம் பொய் தானே? 3 மாசத்துக்கு அப்புறம் பொய்யா உண்மையான உனக்கே தெரியும். வாடி. சரி நீலா, உனக்கு இப்படியா எல்லாம் நடக்கணும்? எப்படி எப்படி எல்லாம் நடக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்தோம், இப்படி சப்புன்னு நடந்து முடிஞ்சிச்சு. ஆமா, எப்படியெல்லாம் நடக்கணும்னு யோசிச்சிருந்தேன். இப்ப அது ரொம்ப முக்கியமா சார்? அது நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே அதை பத்தி நான் சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்னை கூட்டிட்டு போய் விடுங்க. வா வா, கூட்டிட்டு போறேன். இந்த தண்ணி எல்லாம் பக்கத்துல வச்சிருக்கேன், இங்கேயே பொறுமையா உட்காந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன கூப்பிடு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? நான் குளிச்சு முடிச்சிட்டு கூப்பிடுறேன், அப்ப வந்தா போதும். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துடாதீங்க. வர மாட்டேன், நீ கூப்பிட்ட பிறகுதான் வருவேன். நீ குளிக்கும் போதே கூப்பிடாத. சரியா? சார் சும்மா சும்மா கத்தாதடி, தொண்டை வலிக்க போகுது. அது தொண்டையா வேற எதுனாவா? இப்ப பாரு காது கிளியா கத்திக்கிட்டு இருக்கான். சரி, குளிச்சு முடிச்சுட்டு கூப்பிடு, வரேன். சரி. கோல்ஃபி, ஏய் நான் வெளியில போறேன். இங்க பாரு, நான் வெளியில போயிட்டேன்னு டோரை லாக் பண்ணிடாத, அப்புறம் எழுந்து வந்து திறக்க முடியாம போயிட போகுது. நான் உள்ள வர மாட்டேன். நீ டோரை லாக் பண்ணாம குளி, புரியுதா? புரியுது புரியுது, போட மாட்டேன். புரிஞ்சா சரிதான். சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சரிங்க சார், சீக்கிரமா குளிச்சிட்டு வரேன் சார். வரலாடி வந்து ஒண்ணு. கோல்ஃபி, எனக்கும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு இருக்கடி உனக்கு. அம்மா, கால் வேற வலிக்குது. ஐயோ, குளிக்க வந்த நானு ட்ரெஸ் எடுக்காம வந்துட்டேனே. இப்ப நான் எப்படி இவரை கூப்பிடுவேன்? ஐயோ, போச்சு போச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அடி எனிலா, இப்படியா ஞாபகம் மறதியா இருப்பேன்? குளிக்க வந்தாச்சு, குளிச்சாச்சு. ஆனா இப்ப நான் சாரி எப்படி எடுப்பேன்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப குளிக்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. குளிச்சுட்டாளா இல்ல அங்கேயே தூங்கிட்டாளா? என்ன பண்றான்னு தெரியலையே. குரல் கொடுத்து பாப்போம். ஓய் குல்பி, என்னடி பண்ற? குளிச்சு முடிச்சிட்டியா இல்ல குளிக்க போன இடத்துல தூங்கிட்டியா? என்னடி உன்னதான் கேக்குறேன். உண்மையா தூங்கிட்டாளா குல்பி? ஓய் குல்பி. ஐயோ சார், நான் உள்ள தூங்கலாம் இல்ல, குளிச்சு முடிச்சிட்டேன். ஆனா ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. அது சரி, நீ பாத்ரூம்குள்ள போனாலே சிக்கல் தானடி. அது எதுவும் வரதானே பெரிய விஷயமே. இப்ப என்ன? ஆமா, என்ன ஏதாவது ஜீவராசிங்க உள்ள புந்துட்டாங்களா என்ன? சார், நீங்க வேற ஒண்ணு, எந்த ஜீவராசி உள்ளலாம் வரல. இது வேற, நான் குளிக்க வந்ததுல இது வந்து அது வந்து. என்னடி குல்பி, என்னன்னு சொன்னதானே புரியும். அது வந்துன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்னடி, ஏதாவது கால் தடிக்கிடுச்சா? கீழே விழுந்துட்டியா என்ன? நான் உள்ள வரவா? ஐயோ, உள்ள வந்துடாதீங்க சார், உள்ள மட்டும் வந்துடாதீங்க. அது வந்து. குல்பி, இந்தா இதுல சாரியும் டவலும் இருக்கு, வாங்கிக்க. சார், உங்களுக்கு எப்படி? எனக்கு இப்பதாண்டி யோசனை வந்தது. இவளை உள்ள கூட்டிட்டு போய் மட்டும் விட்டோமே, அவகிட்ட எந்த ட்ரெஸ்ஸையும் கொடுக்கலன்னு இப்பதான் எனக்கும் யோசனை வந்தது. சாரி, இந்தா நீ கூப்பிடாம உள்ள வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. இந்தா டவலும் சாரியும் இங்க வச்சுட்டு போறேன், எடுத்துக்க. தேங்க்ஸ் சார், நானே எப்படி கேட்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க வச்சிருங்க சார், நான் எடுத்துக்கிறேன். சரிடி குல்பி, பார்த்து எதையாவது பிடிச்சிட்டு வந்து எடு, வலிக்கிற போது. சரியா? சரிங்க சார். குல்பி வச்சுட்டேன், எடுத்துக்க. சரிங்க சார். ஏய் குல்பி, என்னாச்சு? நல்லா சொன்னா தண்ணி யாருக்கு வழுக்கும் எங்கேயாவது கேட்டியா நீ? இருடி வரேன். என்னடி என்னாச்சு? ரொம்ப வலிக்கிடுச்சா என்ன? ஏய், ஏற்கனவே கால் அடிபட்டிருக்கு, இப்ப மறுபடியும் வலிக்கு. ஏதாவது பெருசா வாங்கி வச்சுக்காதடி. ஏன்டி இப்படி பண்றான்? இல்ல சார், காலை கொஞ்சம் ஃபாஸ்டா கீழே வச்சுட்டேனா அதுல வலிக்கிடுச்சு. இப்ப பரவாயில்ல சார், இப்ப பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துல பயந்துடி குல்பி. ஏன்டி குல்பி? என்னடி என்னாச்சு? வலிக்குதா? இல்ல, நீங்க கையெடுங்க, கையெடுத்துட்டு வெளியில போங்க சார். அது குல்பி, சாரி, எங்க நீ விழுந்துற பொறியும் வேகத்துல தான் வந்துட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை. புரியுது சார், நீங்க வெளியில போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். போங்க சார். இல்லை, அது குல்பி குல்பி, அர்ஜுன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஏன்டா இப்படிலாம் இருக்க? வேண்டாம், எதுவும் பண்ணிடாத. சில்லென சில்லென நீர்த்துளை பட்டு மெல்லென மெல்லென கைவிரல் தொட்டு. குல்பி, ஓய் குல்பி, ஓய்,
என்ன பாருடி. மாமனுக்கு ஏங்கி மனோ மத்தளங்கொட்டுதடி. பார்க்கும் படவிழா திரையிடும் மோக திருவிழா. இந்த மல்லிகைப்பூ காமங்கிட்டு மல்லுக்கு நிக்குதடி. அம்மா பொன்னாயவள் அப்பா பொல்லாதவள் ஆழமானவள் துணி எடுத்து முடிக்கும் முடிக்கும் மெய்சிலிருக்கும் வண்ணம் தீவலத்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே. வேண்டும் வேண்டும் அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும் அழைக்கின்ற வேளையில் உயிர்ப்போ திடுக்கென்று மலரும். நீ பிடிக்கென்று ஓடினார் உயிர் போ சருகாக உலரும். குல்ஃபி என்னடி என்னாச்சு? கால் மறுபடியும் வலிக்குது சார். மறுபடியும் காலை கீழே வச்சுட்டேன்னா வலிக்குது. நல்ல வேலை. சரி இங்க பாரு, நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். நீ வெளியில போய் ட்ரெஸ் மாத்திக்க, சரியா? சரிங்க சார். சீக்கிரம் போகலாம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம் நல்லா இருக்காது. வாங்க போகலாம். ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் வேற மாதிரி ஆயிடும். வா நான் கூட்டிட்டு போறேன். குல்ஃபி சாரியும் டவலும் வச்சிருக்கேன், எடுத்து கட்டிக்க. சரிங்க சார். நீங்க கொஞ்சம் சரிடி திரும்பிக்கிறேன். ஐயோ சார். ஏய் அடி குல்ஃபி. இடிகளை உரசி புயல்களை அலசி நடந்தவன் நான் தானே. இது என்ன மாயா மலர் ஒன்றை பறிக்க முதல் முறை பயந்தேனே. மூச்சு காத்துல மாறுத போல மாமாவா மார்போடு பாஞ்சுக்கோ கொஞ்சம் சாஞ்சுக்கோ என்ன மேஞ்சுக்கோ நீதானமா ராசாவே ஓ ராசாப்பூ நான் தானே நெஞ்சில் என்ன வெறுச்சு. அத்தை என்ன அத்தை அது திருப்பி இப்படி ஒரு முடிவு பண்றீங்க? அத்தை சொன்ன கேளுங்க அத்தை. நீ இப்படி எல்லாம் முடிவு எடுக்காதீங்க. அடி மருமகளே, என்ன பார்க்காம அங்க ஒரு மனுஷன் தவியா தவிச்சிட்டு இருக்காரு. எனக்கும் அந்த மனுஷனை பார்க்காம ஒரு மாதிரி தவிப்பா தான் இருக்கு. இங்க பாரு, நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்டி. என் வீட்டுக்காருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வர வேணவா? அந்த மனுஷன் நல்லா சாப்பிட்டாரா சாப்பிடலையா என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு எட்டு போய் பார்க்கணும்ல. போன்ல அந்த கத்துறாரு. சொன்னா கேளு, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ அத்தை, இப்ப நீங்க போனீங்கன்னா மாமனார் விடவே மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். உங்களை இங்க வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அத்தை. நானே உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வர வச்சேன். நீங்க என்னன்னா ஊருக்கு போறேன்றீங்க. இப்படி எல்லாம் சொன்னா எப்படி அத்தை? அடியே பொசக்கட்ட மருமகளே, ஒரு 2 வாரம் தாண்டி போயிட்டு உன் மாமனார் எப்படி இருக்காரு ஏதா இருக்காருன்னு பார்த்துட்டு அறுவடை வேலைங்களாம் எப்படி போயிருக்கு, அப்புறம் கழனி வேலைலாம் எப்படி நடந்திருக்கு அதெல்லாம் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்டி. அந்த மனுஷன் இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. சொன்னா கேளு, நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு 2-3 வாரத்தை திரும்பி வரேன். அத்தை நீங்க போனா இங்க எல்லாம் அப்படி அப்படியே நின்னுடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்தை. மருமகளே, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், அதனால நான் எல்லாம் பாத்துக்கிறேன். நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி நான் போய் சேர்ந்துட்டேன்னா என் இடத்துல இருந்து நீ தானே பார்க்கணும். ஐயோ அத்தை, என்ன அத்தை நல்ல நாள் அதுமா என்னென்னமோ பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. நீங்க பாருங்க அத்தை, உங்களுக்குலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவும் ஆகவும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். நீங்க வேற அத்தை, நீங்க போய் மாமனாரை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல. அடி அங்க மாமியார் நம்ம கூட இருக்க கூடாதுன்னு தவமா இருக்காளுங்க. இங்க என்னன்னா ஒருத்தி என்னை விட மாட்டேன்றா. ஏண்டி நான் போயிட்டு வரேன்டி, நிம்மதியா இரேன். மத்தவங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க இருந்தாதான் நிம்மதியே. நீங்க கிளம்பிட்டீங்கன்னா அதுதான் எனக்கு கஷ்டமே. ஹாய் டார்லிங். வாடா பிளாக்கி, என்னடா பேராண்டி? ஏய் டார்லிங், என்ன பத்தி பிளாக்கின்னு சொல்றேன்? அட என் கருப்பு தங்கமே, உன்னை கருப்பு தங்கம்னு கூப்பிட்டா கண்ணார் ஆயிடுதுடா. அதனாலதான் ஷார்ட்டா பிளாக்கின்னு கூப்பிடுறேன். நல்லா இருக்கலடா. வாடா பேராண்டி. ஓகே டார்லிங், நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும். நீ என்ன வேணாலும் கூப்பிடு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டார்லிங். அப்புறம்
என்ன காலையிலே மாமியார் மருமகளும் ரொம்ப சின்சியரா என்னமோ பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கேன். என்னத்த என்ன ஆச்சு உங்க மாமியார் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? நான் விச்சு நீ இதை என்னன்னு கேளு. அத்தை ஊருக்கு கிளம்புறாங்களாமா. அட பியூட்டி, ஓய் டார்லிங், என்ன டார்லிங் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்ற? ஆமா, யாரை கேட்டி நீ ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ண? என்ன கேட்டியா இல்ல என்ன கேட்டியான்னு கேக்குறேன். உனக்காக ஒருத்தன் இங்க தவமா இருக்கேன், என்ன கேட்காம நீ ஊருக்கு போறேன்னு சொல்றேன். எடுவட்ட பயலே, எடு அந்த விளக்க மாத்த. இவனை கேட்கணுமாமே? ஏண்டா என் புருஷங்காரன் அங்க இருக்கான், அவனை கூட நான் கேட்டது கிடையாது, இவனை கேட்கணுமாமே? பியூட்டி, என்ன பியூட்டி இப்படி ஊருக்கு போறேன்னு சொன்னா எப்படி? இங்க பாரு பியூட்டி, நீ இங்க இருக்க போய் தான் என் நிலா குட்டிக்கு நல்லதா ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. இப்ப நீ கிளம்பிட்டா எப்படி? நல்ல கேளு விச்சு, இததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. போகாதீங்க அத்தை, இருங்க அத்தை, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உங்க மாமா வேற ஊருக்கு போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் இருக்கலாம் தெரியுமா? அத்தை நான் போய் அவனு தலைக்கல நிக்கிறாங்க. என்ன பியூட்டி பாரு, அத்தை எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு. அத்தை மட்டுமா, நானே ரொம்ப ஃபீல் பண்றேன் பியூட்டி. நீங்க பாரு, நீ போயிட்டேன்னு வச்சுக்க, என் நிலா குட்டி நிலைமையும் என் சார் நிலைமையும் தலைக்கீழ மாறிடும். சொன்னா கேளு. பிளாக்கி, அதுக்குதான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு விட்டேனே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த பாட்டு என்ன சொல்றேனோ அதை என் கருப்பு தங்கம் செய்யணுமாமா. அதை என் கருப்பு தங்கம் செஞ்சாலே போதும், தன்னால என் பேத்தியும் பேரனும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. என்னடா கருப்பு தங்கம், செஞ்சிருவேல? அதுக்கு என்ன பியூட்டி, அது செய்யாமலா? அதுக்காக தானே வெயிட்டிங்க. என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு தேவை என் நிலா குட்டியும் என் சாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுவும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். அடே பேராண்டி, நீயும் என் மருமகளும் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லடா. என் பேரனும் பேத்தியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, கூடி சீக்கிரமே சேர்ந்துருவாங்க பாரு. பியூட்டி, நீ ஒரு ஆள் இருக்க போய் தான் இது எல்லாமே சாத்தியமா இருக்கு. இல்லைன்னா நாங்கெல்லாம் இதை செயல்படுத்துவோமானே தெரியாது. நீதான் என்னென்னமோ பாடுபட்டு அவங்க 2 பேரும் சேர்க்கறதுக்கு எங்களை கொஞ்சம் சின்னதா உதவிக்காக யூஸ் பண்ணிக்கிற. மத்தபடி எல்லாமே நீ தானே செய்யற. அப்படி சொல்லு விச்சு, நம்ம மரமண்டிக்கு ஒரு பிளானும் எட்ட மாட்டேங்குது. ஆனா அத்தை அப்படியா புதுசா கொண்டு வராங்க. அதுல எப்படியும் அர்ஜுன் நிலா கிட்ட கவுந்துறான். அதையும் நம்ம கண்ணாலையும் பாத்துறோமே. அங்க மட்டும் என்ன, நிலாவும் அப்படிதானே? ஆமாத்த, என் நிலா குட்டி இப்படியெல்லாம் இருப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா சந்தோஷமா இருக்காத்த. பாட்டி, நிலா குட்டிய இப்படி சந்தோஷமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. டேய் பேராண்டி, இதோட போதும்னு முடிச்சிடக்கூடாது. இன்னும் இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களே இருக்கு. உன் மாமனும் அக்காலும் சேரணும்னா நம்ம இன்னும் நிறைய பாடம் எடுக்கணும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், புரியுதா? எல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா டார்லிங் தான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்களே. அரிய பேராண்டி, ஊருக்கு போறதுலயும் ஒரு பிளான் வச்சிருக்கேன்டா. ரைட்டு, என் பியூட்டி தான். எப்படி பியூட்டி இப்படி எல்லாம்? ஆமா, என்ன பிளானு? நான் சொல்றதை நீ செய், அப்புறம் தன்னாலே உனக்கு தெரியும் என்ன பிளான்னு. இப்போ நீயும் நானும் உன் அக்கா ரூமுக்கு போறோம். போய் உன் அக்கா கிட்டயும் மாமன் கிட்டயும் பேச போறோம். நான் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்ப போறேன்னு சொல்ல போறேன். நீ அமைதியா இரு, எதுவும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும், சரியா? அப்புறம் அவளுக்கு கால வலி எப்படி இருக்குன்னு நான் கேட்கறேன். நீ என்ன பண்ணணும், குறுக்க பூந்து, நிலா குட்டி நான் வேணா உன்னை பாத்துக்கிட்டுமா, நிலா குட்டி நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டுமான்னு அப்பப்ப கேட்கணும், புரியுதாடா? அதுக்கு என்ன பியூட்டி, அதெல்லாம் சிறப்பா செஞ்சிருவேன். ஆனா இதுல நீ ஊருக்கு போற பிளானே வரலையே. அதுல ஏதாவது தனியா வச்சிருக்கியா என்ன? அடே என் பிளாக்கி, அதுக்கு ஒரு பிளான் இல்லாமல இந்த பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுப்பேன். வாடா என் கருப்பு தங்கம், மேல என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போறேன். ரைட்டு, ஏ பியூட்டி, ஆனாலும் உன் லூட்டி சாம. சரி, அந்த விளக்க மாத்து. ஏண்டா குமரி பொண்ணுக்கு கொடுப்பான்னு பார்த்தா அப்பப்ப கேள்வி கொஞ்சம் இருக்கான், அப்பப்ப முத்தம் கொடுக்கறதும் கொஞ்சம். ஏண்டா உனக்கு ரசம் இருக்கா இல்லையாடா? எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுதுமா. அடைய சிரிக்கி, என்னடி சிரிக்கி, எப்பவும் புள்ளி மாடு மாதிரி துள்ளி குதிச்சுட்டு ஓடி வருவேன். அங்கிருந்து வரும்போதே அண்ணா அம்மானு கத்திக்கிட்டு ஓடி வருவேன். இப்ப என்ன முகத்துல ஏதோ களை இழந்து போன மாதிரி இருக்கு, என்னடி என் சிரிக்கி? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, அதான் வேற எதுவும் இல்ல. அட இது என்னடா ஆச்சரியமா இருக்கு, இனி பாட்டின்னு கூப்பிடாலே ஒருத்தி. ஏண்டி எப்பவும் டார்லிங்னு கூப்பிடுவேன், பாருன்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன், இப்ப என்ன பாட்டின்னு? அப்ப என் பேத்திக்கு என்னமோ ஆயிடுச்சு. அடிய சிரிக்கி, என்ன பேகி பிடிச்சிருச்சா என்ன? அட பியூட்டி, பிசாசு போய் பேய் பிடிக்குமா என்ன? நீ பிசாசு கிட்டயே போய் பேய் பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். அடி பேராண்டி, என்னடா என் சிரிக்கைய பார்த்து பிசாசுன்னு சொல்றேன்? அவ எங்க வீட்டு தங்கம்டா. நீ எப்படி கருப்பு தங்கமோ அந்த மாதிரி அவ எங்க வீட்டு வெள்ளை கட்டிடா. ஆமா, வெள்ளை கட்டிதான். பார்த்து பாட்டி, கையிலேயே வச்சுக்க, வெளியில விட்டினா கரைஞ்சிரும் பாத்துக்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுமா, நீ லஞ்ச் பேக் பண்ணிட்டியா? என்னாச்சு இவளுக்கு? நான் எதுவும் பேசலனாலும் இவ என்ன வம்பிழுப்பாளே.
இப்ப நானே இவ்வளவு வம்பு இழுக்கிறேன், ஆனா இவ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கா. பாட்டி சொன்ன மாதிரி இவ டல்லா தான் இருக்கான். என்ன விஷயம்னு தெரியலையே. பாரதி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வா நீ டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா லஞ்ச் கொண்டுட்டு கிளம்பு, சரியா? இல்லம்மா எனக்கு பசி இல்ல, டிஃபன் எதுவும் வேணாமா. என்ன நடக்குதுங்க? என் பேத்திக்கும் கருப்பு தங்கத்துக்கு ஏதோ சண்டையா என்ன? என் பேத்தி இப்படி எல்லாம் சைலண்டா இருக்கிறவளே கிடையாது. என்ன நடந்திருக்கு? என்னமோ நடந்திருக்கு. நீருடா பேராண்டி, என் பேத்தி நீ என்ன பண்ணன்னு தெரியல. என் பேத்தி உருன்னு இருக்காளே. என்ன ஆச்சு இவளுக்கு? ஒருவேளை நைட்டு நான் பேசுனேனே அதுல எதுவும் கோச்சிக்கிட்டாலும், அதனால கோச்சிக்கிட்டானா நான் எதுவும் பண்ண முடியாது. நான் கரெக்டா தான் பேசியிருக்கேன். அவ அதுக்கு தான் கோச்சிக்கிட்டானா நல்லதுதான். இதுக்கப்புறமாவது திருந்தனா சரிதான். என் பக்கம் வராம இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. என்ன பாரதி சாப்பிடாம கிளம்புறேன்னு சொல்ற? இது என்ன புது பழக்கம்? பசிக்கலமா, எனக்கு வேணாம் சொன்னா புரிஞ்சுக்கையே. உனக்கு பசிக்கலன்னு அப்படியே விட்ட முடியுமாடி? இரு 2 இட்லி வச்சு எடுத்துட்டு வரேன், நானே கூட ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதாமா? எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல. ஒரு வேளை சாப்பிடலன்னா என்ன செத்த போயிட போறேன், விட்டுட்டு போங்களே. அடியே சிரிக்கி, என்னடி உங்க அம்மா என்ன தப்பா எதனா கேட்டுட்டா அவகிட்ட இப்படி கோவப்படுற? ஏய் லூசா நீனு. அத்தை என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? சாப்பிடுன்னு சொன்னாங்க, உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்றாங்க. அது உனக்கு கஷ்டமா இருக்கான். சாப்பிடாம போய் எங்கேயாவது விழுந்து கிடக்க போறேன்னா அத்தை பயப்படுறாங்க. என்னமோ பெரிய பெரிய வார்த்தையா பேசிட்டு இருக்க. எதுக்கு இப்படி அத்தை இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்க? பாரதி என்னம்மா என்னாச்சு? நீ இப்படி எல்லாம் கோவப்பட மாட்டியே. உனக்கு கோவம் வரும்தான், ஆனா இந்த அளவுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுற அளவுக்கு பேச மாட்டியம்மா. என்னம்மா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாமா? என்ன எதுக்கு தானால எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன், விட்டுட்டு போக வேண்டியதானே? நான் 2 இட்லி ஊட்டி விடுறேன், அது இதுன்னு சொன்னா நான் இப்படிதான் கேட்க முடியும். ஏன் ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன செத்தா போயிட போறேன்? அப்படியே செத்தாதான் என்ன? நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கலாம்ல. நான் தான் எல்லாருமே கோவப்படுறேன், யாரையுமே பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறேன்ல. அப்ப நான் உயிரோட இருக்கிறத விட செத்து போனாலும் நல்லது தானே? நீங்க எல்லாம் நிம்மதியா தானே இருப்பீங்க. என்ன ஆச்சு உனக்கு? யாராவது உன்னை திட்டாங்களா? அர்ஜுன் உன்னை எதனா பேசிட்டானா என்ன? இல்லையே, அர்ஜுன் பேசினாலும் நீ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டியம்மா. என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு? ஆமா, இவ இப்படி நடந்துக்கிறானா நைட்டு நான் பேசுறது காரணம் கிடையாது, வேற என்னமோ இருக்கு. ஏன் இவ இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றான்? இவ எல்லார்கிட்டயும் வெறுப்பதான் சம்பாதிப்பான், ஆனா இந்த அளவுக்கு இருக்க மாட்டாளே. ஏன் இவ இப்படி ஆயிட்டான்? நைட்டு என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தா, அப்ப கூட இவகிட்ட கோவம் காணுமே. ஆனா இப்போ இந்த அளவுக்கு எரிஞ்சு விழறானா? என்னமோ நடந்திருக்கு. சரி பாரதி நீ சாப்பிட வேணாம், நான் உனக்கு லஞ்ச் பேக் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அர்ஜுன் வந்ததும் அர்ஜுன் கூட கிளம்பு, சரியா? சரி கொண்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி பாரதி. சரி கமலம் நீ போய் அவளுக்கு என்ன தேவையை எடுத்து வை போ. அவ என்னமோ மூட் அவுட்ல இருக்கான்னு நினைக்கிறேன், நீ போ. ஆமா அத்தை. சரிங்க அத்தை, நான் போறேன். அரே பிளாக்கி வா, நம்ம மேல என் பேர ரூமுக்கு போவோம். நம்ம போகணும்னு சொல்லியிருந்தோம்ல, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கல? நான் சொன்ன மாதிரி செய், சரியா? வா போ. சரி பியூட்டி, எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. நீ முன்னாடி போ பியூட்டி, நான் வரேன். அது சரிடா பிளாக்கி, நான் முன்னாடி போறேன், நீ இவளை என்னன்னு கவனிச்சுட்டு பின்னாடி வா. இவ என்னமோ முடிக்க எடுத்து போய் தெரியுறா, அது என்னன்னு நீ தான் கேட்க முடியும். கேளுடா, உனக்கு அது சொல்றாளான்னு பாப்போம். சொல்றதில்ல, உனக்காவது அவ அடங்கணும். அடக்கிடுறா பேராண்டி, இவளை அடக்கிறது உன் கையில மட்டும்தான் இருக்கு. நீ யாரு? ஏன் பேராண்டியாச்சே. அடே பிளாக்கி, இந்த வெள்ளை கட்டிய அடக்கிடு. சரிடா பிளாக்கி, நான் படி ஏறிட்டே இருக்கேன், நீ அதுக்குள்ள பின்னாடியே வா, சரியா? நான் போறேன். சரி பியூட்டி, நீ போயிட்டே இரு, நான் பின்னாடியே வரேன், போ. என்ன உனக்கு? எதுக்கு அத்தை கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான்? யார் மேல உள்ள கோவத்தை அத்தை கிட்ட காமிச்சேன்? நைட்டு நான் உங்ககிட்ட அப்படி பேசினேனே, அதனால என் மேல உள்ள கோவத்தை அத்தை கிட்ட அப்படி காமிச்சா என்ன? நான் இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் விஜய். எனக்கு பயமா இருக்குடா. அந்த பயத்துல தான் நான் அம்மாவை அப்படி பேசிட்டேன். எனக்கு நான் செத்து வேணும்னு பயமா இருக்குடா. ஏ லூசு, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு இப்ப? என்ன உனக்கு ஏன் மேலதானே கோவம்? எதுவா இருந்தாலும் என்ன திட்டு, அத்தையெல்லாம் இப்படி பேசாத சொல்லிட்டேன். உனக்கு என்ன கோவமா இருந்தாலும் என்கிட்ட காமிச்சிட்டு போ. எதுக்கு ஏன் மேல உள்ள கோவத்தை அத்தை கிட்ட காமிக்கிறேன்? எனக்கு யார் மேலே கோவம் இல்ல, தயவு செஞ்சு போ. ஏ பாரதி, என்னாச்சு உனக்கு? நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது உனக்கு ஏன் மேலே கோவம் இல்லைன்னு தான் தெரியுது. என்னாச்சு உனக்கு? எனக்கு உன் மேல எப்படி கோவம் வரும்? என்ன ஒரு இடத்துல காப்பாத்தணும் நீ தாண்டா, ஆனா இவ்வளவு காப்பாத்தியும் ஒரு பிரயோஜனமும் இல்லையடா விஜு. எனக்கு பயமா இருக்க விஜு. நான் உயிரோட இருக்கிறத விட சத்தியலான முடிவு பண்ணிட்டேன்டா. பாரதி, ஏ பாரதி, இங்க பாரு, எனக்கு யார் மேல எந்த கோவமும் இல்ல. காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் காலேஜுக்கு கிளம்பணும். சும்மா என்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு இருக்காத. எனக்கு யார் மேல எந்த கோவமும் இல்ல. பாரதி, என்னம்மா என்னாச்சு? நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே. ஏய் என்ன
நடந்ததை பத்தி நினைச்சு பயந்துட்டு இருக்கேன் என்ன? ஏய், நான் தான் உன்னை பயப்படாதுன்னு சொல்றேன்ல. அவனை ரகுவை நினைச்சு உனக்கு ஏதாவது பயமா இருக்கா என்ன? விச்சு, எனக்கு பயமா தான் இருக்கு விச்சு. என்னால சத்தம் போட்டு அழுக்கூட முடியலடா விச்சு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு விச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விச்சு. ஏய் பாரதி, ஏய் என்ன எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கான்? ஏய் நேத்தெல்லாம் நீ நல்லா தானே இருந்தா, இப்ப மறுபடியும் என்ன உனக்கு பயம்? என்ன அந்த ரகு எதனா பண்ணிடுவான்னு பயப்படுறியா? ஏய் லூசா நீனு? அவன் இதோட உன் பக்கமே வர மாட்டான். இல்ல விச்சு, நீ உன்னால நினைக்கிறது தப்பு விச்சு. அவன் இதோட என் பக்கமே வர மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் பண்ணக்கூடாதது பண்ண வச்சிருக்கான். இப்போ என் மானமே அவன் கையில இருக்கு. அவன் கொஞ்சம் கோவப்பட்டுட்டான், என் மானம் இந்த ஊர் முழுக்க பறந்துடும். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இப்போ உயிரோட இருக்கவே பிடிக்கலடா. அது கேட்கறல்லம்மா, என்ன ஆச்சு? ஏய் நைட்டு நல்லா தானம்மா இருந்தேன், இப்ப எதுக்கு இப்படி அழுதுற? ஏய் எனக்கு எதுவும் புரியல, எனக்கு ஏதாவது புரியுற மாதிரி சொல்ல. என்ன ஆச்சு? ஏதாவது பயந்துட்டியா? கனவு கண்டியா? அவன் ஏதாவது பண்ற மாதிரி கனவு கண்டியா என்ன? அதுல பயந்துட்டியா? ஏய் சொல்லுமா, எனக்கு ஏதாவது சொன்னா தானே புரியும். இல்ல விச்சு, எதனால எனக்கு பயமா இருக்குன்னு தெரியல. ஆனா பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விச்சு. ஒருவேளை நான் எங்கேயாவது போயிட்டேனா நீ என்ன பண்ணுவ? ஏய் லூசா நீனு? இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஆமா எங்க போறேன்? அது சரி, உனக்கு பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டு கூட போகிறதுக்கு வழி தெரியாது, நீ எங்கேயாவது போயிடுவியா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காத. இல்ல, நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? பாதி நீ எந்த அர்த்தத்துல கேட்கறன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரே அர்த்தத்துல மட்டும்தான் உன்னை பிடிக்கும். நீ எங்க சாரோட தங்கச்சி, அத்தை மாமாவோட பொண்ணு, அவ்வளோதான். அந்த ஒரு அர்த்தத்துல மட்டும்தான் உன்னை எனக்கு பிடிக்கும். நீ வேற எந்த அர்த்தத்துல கேட்டாலும் எனக்கு அந்த அர்த்தத்தெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேனா, அது எந்த அர்த்தத்துல இருந்தாலும் சரிதான். உன் வாயால என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேனா, எனக்கு அது போதும்டா விச்சு. விச்சு, இதோட என்னால இப்படி ஓடி வந்து உன் தோல் மேல சாஞ்சி அழ முடியுமான்னு தெரியல. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இனிமே கிடைக்குமான்னு தெரியல விச்சு. நான் போறேன் விச்சு. நான் இனிமே உங்க யாரையும் பார்க்க மாட்டேன். இன்னையோட நான் போயிடுவேன் விச்சு. விச்சு, என்னை இன்னைக்கு நீ காலேஜில் கூட்டிட்டு போய் விடுறியா? எனக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போய் விடு. திருப்பி கூட்டிட்டு வரதுக்கு நீ வர வேணாம். நீ வரணும்னு அவசியம் இருக்காது. ஏ லூசு, உன்னை கூட்டிட்டு போயும் விடுறேன், திருப்பி நானே கூட்டிட்டு வரேன். அது என்ன கூப்பிட்டு வர்றதுக்கு அவசியம் இருக்காதுன்ற? ஆமா விச்சு, நான் உயிரோட இருந்தா தானே நீ என்ன கூட்டிட்டு வருவேன். நான் வந்து இருக்க மாட்டேன்ல. இல்ல சொன்ன, என்ன காலேஜில் கூட்டிட்டு போய் விடு. ஏ லூசு, இங்க பாருமா, எதுக்கு நீ எது நினைச்சு பயந்துட்டு இருக்க? நான் தான் உனக்கு நிறைய தடவை சொல்றேன்ல, நான் உன் பக்கத்துலயே இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். இங்க பாரு, என்னை நம்பிதான் சார் உன்னை என் கூட அனுப்புறாரு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்ல, கண்டிப்பா காப்பாத்துவேன். உனக்கு ஒரு சின்ன கீறல் கூட படாம உன்னை நான் பார்த்துப்பேன்டி. விச்சு, எனக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா அந்த பொறுக்கி என்ன தப்பு தப்பா பாடல் எடுத்து வச்சிருக்காண்டா. எனக்கு பயமா இருக்கு விச்சு. இதை என்னால உன்கிட்ட சொல்லவும் முடியல. அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அந்த பொறுக்கி நாய் என்ன வேற ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறான். சத்தியமா நான் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அப்புறம் அதுக்கு சம்மதிக்கலன்னா அவன் என் வீடியோவை இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நெட் மூலமா அனுப்பிடுவான். அப்புறம் அந்த பொறுக்கி நாய் என் வீடியோவை தப்பு தப்பா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவான்டா. எனக்கு பயமா இருக்குடா. இல்ல, இவளுக்கு வேற என்னமோ பிரச்சனை. இவன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். நைட்டு என்கிட்ட பேசிட்டு போனதுக்கும் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்கு. ஆனா இவன் என்கிட்ட சொல்ல மாட்டான், மறைக்கிறான். என்னன்னு பாக்குறேன். பாரதி இங்க பாரு, இப்படி அழுதுட்டு இருக்காத. அத்தை வந்துட போறாங்க. அத்தை வந்து பார்த்தாங்கன்னா அப்புறம் என்ன எதுன்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம எல்லா விஷயமும் சொல்ற மாதிரி இருக்கும். சொன்னா கேளு. கண்ணை தொடச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. மேலே பாட்டி போயிருக்காங்க, நானும் போயிட்டு உடனே வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறமா நான் காலேஜ் கூட்டிட்டு போறேன், சரியா? முடிஞ்சா அத்தை சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லியாவது சாப்பிடு ப்ளீஸ், சரியா? இல்ல விச்சு, எனக்கு வேணாம். ஏய் லூசு, இப்ப எதுக்கு நீ சாப்பிட்றதுக்கு வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு யார் மேல கோவமும் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா காட்டிட்டு போவோம். சாப்பாடுலாம் கோவத்தை காட்டாத. எனக்கு இந்த மாதிரி சாப்பாடுல கோவத்தை காட்டினா எனக்கு பிடிக்காது. எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். இங்க பாரு, சாப்பிடு. நான் மேல போயிட்டு வரும்போது நீ சாப்பிட்டுட்டேன்னு அத்தை சொல்லணும். இல்லைனா எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கா. சொல்றதை கேளு. கண்ணத்தோட ஃபர்ஸ்ட் அழுதது போதும். என்னை பாருன்னு. பாரதி என்னை பாரு. எதுக்குமா இப்ப அப்படி அழுதுட்டு இருக்கான்?
ஏய் லூசு, அன்னைக்கு ஏதோ ரகு பண்ணிட்டான்றதுனால அழுதேன். அதுக்கப்புறம் இப்ப எதுக்கு மறுபடியும் இப்படி நினைச்சு அழுதுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலடி. அது சரி. பிசாசு, நீ இப்படி எல்லாம் அழுதுன்னு பார்த்தது இல்ல பிசாசு. இப்படி எல்லாம் அழாத. இந்த மாதிரி அலற மூஞ்சிலாம் உனக்கு செட்டே ஆகல பாத்துக்க. விச்சு, என் லவ் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் காதல உன்கிட்ட சொல்லாமலே போயிடுவேன் போல இருக்கு. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்வாயோ, உன் காதல் சொல்வாயோ. என் ராத்திரியில் உன் சூரியனை எதற்காக எரிய விட்டாய்? என் கனவுகளில் உன் நிலவுகளை எதற்காக கருக விட்டாய்? சொல்லாத காதல் எல்லாம் கல்லறை இல்லா சேரும், நீ விட்டு போற தூரம் எல்லாம் தீயாகும். உன்னாலே உள்ளுக்குள்ள கண்ணீரோட போராட்டம், ஆறாத நினைப்பு என்ன கொள்ளட்டும். ஏய் லூசு, அதான் அழாதுன்னு சொல்லிட்டேல, மறுபடியும் அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, கண்ணை தொடச்சிட்டு போய் உக்காரு. அத்தை இட்லி எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிடு. சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு நான் போய் சாரை பார்த்துட்டு வரேன். வந்து காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? விச்சு, என் கூடவே இருப்பல்ல? உனக்கு எவனாலையும் எந்த ஆபத்தும் வராம அதை பாதுகாக்க கண்டிப்பா உன் கூடவே இருப்பேன். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உன் கூடவே இருப்பேன். ஏதோ ஒண்ணு, ஆனா என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். சரி, நீ இருக்கேன்னு சொல்லிட்டேல, போ போய் உக்காரு. வரேன். சரி. ஏய் லூசு, கண்ணை தொடச்சிட்டு போய் உக்காரு. அத்தை வந்து பார்த்துட்டு என்னன்னு கேட்டா என்னாலலாம் சமாளிக்க முடியாது, நீ ஏதோ சமாளிக்கணும். பரவாயில்லையா? இல்ல இல்ல, நான் கண்ணை தொடச்சிட்டு போய் உட்காரு. இப்பதான் உன் முகத்தை பார்க்கவே நல்லா இருக்கு. எப்பா, இவ்வளவு நேரம் பார்க்க சகிக்கவே இல்லை தெரியுமா? உனக்கெல்லாம் அலற மூஞ்சி செட் ஆகல. அப்ப இப்படி இருந்தா பிடிக்குதா? இப்படி இருந்தாதான் பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லல, புரிஞ்சுக்கிட்டு பேசு, சரியா? ஏன் பிடிக்குதுன்னு சொன்னாதான் என்னவா? நீ குறைஞ்ச போயிடுவேன். பிடிச்சாதான் பிடிக்குதுன்னு சொல்ல முடியும், பிடிக்காததான் பிடிக்குதுன்னு சொல்ல முடியாது. பிடிக்காமதான் எனக்கு நீ இவ்வளவு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? என்ன உனக்கு பிடிக்கும் தானடா, அதனால நீ இவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிறேன். எனக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்ற, என்ன பயப்படாதுன்னு எனக்கு இவ்வளவு தைரியம் தர. இதெல்லாம் என்ன பிடிக்க போய் தானே சொல்றேன். இங்க பாரு லூசு, உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இப்படிதான் ஆறுதல் சொல்லுவேன். அதுக்காக அவங்க எல்லாரும் எனக்கு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆகாது. இங்க பாரு, நீ தேவையில்லாம வேற எதையும் மனசுல போட்டு கற்பனை கோட்டையில வாழாத, புரியுதா? நீ எப்ப பாரு இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. நீ ஒரு நாள் சொல்லுவ உன்னை எனக்கு பிடிக்கொண்டின்னு, நீ ஒரு நாள் சொல்லுவ. ஆமாமா, கண்டிப்பா சொல்லுவாமா, கவலையப்படாத. நீ கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட இருப்ப பாரு, அப்ப சொல்றேன். அட பிசாசே, எனக்கும் உன்னை பிடிக்கும் பிசாசேன்னு அப்ப சொல்றேன். அப்போ பிடிக்கிறதுக்கான அர்த்தமே வேறன்னு உனக்கே புரியும். அது சரி, விச்சுன்னு அப்புறம் என்னமோ மாமான்னு கன்றாவித்தனமா கூப்பிட்டுட்டு இருந்த. அதுக்கப்புறம் விசில் அடிச்சு கூப்பிட்டேன். அப்புறம் அண்ணான்னு கூப்பிடுறீன்னா ஏனான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் போய் போடாவா? பரவாயில்ல, அதெல்லாம் காட்டிலும் இந்த போடாங்கிறது கூட நல்லா தான் இருக்கு. நீ இப்படியே கூட கூப்பிட்டுக்க. ஆனா கன்றாவியே என்ன கூப்பிடணும்னு நினைச்சு கூப்பிட பாரு, அந்த மாதிரி மட்டும் கூப்பிடாத. அது சரி, இவன் மறந்துதான் இருந்திருக்கான், நான் தான் ஞாபகப்படுத்திட்டேன். ஏய் லூசு, போ போய் உக்காரு. நான் மேல போய் சாரை பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் நில்லு. பாரதி, நைட்டு என்கிட்ட பேசிட்டு போனல, என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் நடந்ததா என்ன? ஏன் இவ்வளவு பாத்துறான்? இல்ல லூசு, என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமா யார்கிட்டயாவது பேசுனியா? யாராவது உன்னை திட்டினாங்களா? இல்ல யாராவது உனக்கு போனு அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? என்னமோ நடந்திருக்கு. இருடி குல்ஃபி, நான் தான் வரல, அதுக்குள்ள என்ன முந்தி போட்ட மாதிரி நடக்க. நான் தான் வந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னடி? இல்ல சார், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள கால் இப்படி வலிச்சிருச்சு. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா நான் விழுந்திருப்பேன். சொன்னேன் இருடி வரேன்னு. ரெஸ்ட் ரூம் லாக் பண்ணிட்டு வரதுக்குள்ள அதுக்குள்ள என்னடி உனக்கு அவ்வளவு அவசரம்? ஆமா, எதுக்கு இந்த அவசரம்? அது ஒண்ணும் இல்ல, அங்க இருந்து சும்மா நடந்து பார்க்கலாமேன்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி விழுவேன்னு எனக்கு தெரியாது. முதல்ல கால் சரியாகட்டடி, அப்புறமா நடந்து பழகு, போதுமா? சரி, சும்மா சும்மா திட்டாதீங்க சார். சார்,
நான் உனக்கு கேட்கட்டுமா? தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போறேன்னு தெரியும். நீ குளிக்கும் போது நான் திரும்பி தான் இருந்தேன், எதையும் பார்க்கல. போதுமா? நிஜமா பார்க்கலாம்ல? என்னடி இது ரொம்ப கவலையா கேட்குற மாதிரி இருக்கு. பார்க்கணும்ன்றியா? இன்னும் ஏன்டா பார்க்கலன்னு கேட்குறியா? ஐயோ சார், நீ வேற ஒண்ணு. நான் உன்னை அப்படிலாம் கேட்கல. பார்க்கலாம்ல, அதுதான் கேட்டேன். பார்க்கலன்னு சொல்லிட முடியாது. என்னன்னு திரும்பினா அப்போ லேசா பார்த்துட்டேன். சார், இல்லடி குல்ஃபி, நீ மக்கு கீழே போட்டல, அப்போ சவுண்டு கேட்டுதான். அதான் என்னன்னு திரும்பி பார்த்தேன். அந்த கேப்ல கொஞ்சம் பார்த்துட்டேன், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி முழுசாலாம் பார்க்கல. அதான் டவல் கட்டிட்டு தானே குளிச்சேன். அப்புறம் என்ன என்ன இப்ப எதுக்கு கீழே மலையும் பார்க்கறான்? ஓய் குல்ஃபி, எதுக்கு இப்ப கீழே மலையும் பார்த்துட்டு இருக்க? என்னடி விஷயம்? சார், நான் கீழே வேலை போனேன்னா இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அங்கதான் பிடிப்பீங்களா? அங்கதான் பிடிப்பேன். எங்க பிடிச்சிருக்கேன்? ஆஹா, அது சரி. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கை சும்மா இருக்காது போல இருக்கு. அதான் ரொம்ப நேரமா எதமா இருக்கேன்னு பார்த்தேன். நல்ல சில்லுன்னு தாண்டி இருக்கேன். நல்லா இருக்கு. ஆனா கை எடுக்க சொல்லுவாலும். டே அர்ஜுன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. அவளுக்கு இப்ப கால் நடக்க முடியாதுல்ல, அப்புறம் இப்படி தானே பிடிச்சிருக்கணும். அதான் இப்படி பிடிச்சிருக்கேன். என்ன சார், பாத்தீங்களா? மில போனவள அங்கதான் பிடிப்பீங்களோ? ஏய், மில்ல போறப்ப இங்க பிடிக்கவா அங்க பிடிக்கவான்னு யோசிச்சேன்னு வச்சுக்க, நீ கீழே விழுந்து எங்கேயாவது மறுபடியும் முறிஞ்சு போய் தான் கிடப்ப. பிடிச்சிருக்கேன் நினைச்ச சந்தோஷப்பாடு. அது எங்க பிடிச்சா என்ன? அது கை கொஞ்சம் வாட்டமா அங்க போயிடுச்சு. நீ வேணா சொல்லு, கொஞ்சம் கையை தூக்கி மேல பிடிக்கவா? ஐயோ சார், என்ன மேலேயே பிடிக்க வேணாவா? அப்ப ரைட்டு, கையை கொஞ்சம் கீழே இறக்கி பிடிக்கவா? ஐயோ சார், இப்ப நீங்க பிடிச்சிருக்க இடத்துல பிடிங்க சார். மேலுக்கும் கீழுக்கும் இது எவ்வளவோ தேவலாம். இப்படியே கொண்டு போய் என்ன பெட்ல உட்கார வச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், உங்க அலப்பற தாங்க முடியல சார். நிலக்குட்டி, நிலக்குட்டி, உள்ள வரலாமா சார்? விச்சு வந்திருக்கான். ஐயோ, இவர் வேற இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. சார், விச்சு வந்திருக்கான். நீங்க கையெடுங்க, நானே அட்ஜஸ்ட் பண்ணி நின்னுக்கிறேன். ஏய் இரு, நான் சரியா பிடிக்கிறேன், அப்புறம் நின்னுக்கா. சரிங்க சார். விச்சு, வாடா விச்சு. அடியே குல்ஃபி, ஐயோ. டே அர்ஜுன், பார்க்காத. இதுக்கு மேல நம்மளால சும்மா இருக்க முடியாது. அடியே குல்ஃபி, சாரி, என் கை பரப்பரன்னு இருக்கு. நிலக்குட்டி, என்ன என்னாச்சு? இப்பவும் கால் வலிக்குதா என்ன? அது, ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? இப்ப எதுக்கு சார் அடிச்சீங்க? இவரு விச்சு. ஆமா, காலு வலிக்குது. அதான் அதான் கத்திட்டேன். கால் பாத்துக்க, ரொம்ப வலிக்குது. அடிய பேத்தி, கால் வலினால கத்துற குரல் மாதிரி தெரியலையே. இந்த ஸ்ருதியில வேற என்னமோ கலந்துருக்கு. அது சரி, என் பேராண்டி அங்க என்னமோ சிலுமிஷம் பண்றான். நீ பேராண்டி, உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே உன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டியோ? உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான், அப்பாடியும் சீக்கிரமே பேரனும் பேத்தியும் வந்துருவா. அதான் எங்களுக்கு அதானே வேணும். இப்ப பரவாயில்ல நிலக்குட்டி? இப்பமா இப்போ கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சார், என்ன சார் பண்றீங்க? எதுக்கு சரி பாடிச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ணலையே, எதுக்கு அடிச்சீங்க? அது நீ தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அது ஒண்ணுல குல்ஃபி, பழக்க தோஷத்துல அடிச்சிட்டேன். சாரி. சரி, அடிச்சிட்டீங்களா? கை எடுங்க, வலிக்குது. சாரிடி, ரொம்ப வலிக்குதான். ஆமா. சரி சரி, பாட்டியும் விச்சும் போனதுக்கு அப்புறம் தேய்ச்சி விடுறேன். என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் அடிச்சதுனால தானே உனக்கு வலிச்சது, அதனால தேய்ச்சி விடுறேன்னு சொன்னேன். மத்தபடி வேற எந்த அர்த்தத்திலயும் சொல்லல. வேணாம் வேணாம், எனக்கு வலிச்சது சரியா போச்சு. நீங்க கையை மட்டும் எடுங்க, நானே தேய்ச்சிக்கிறேன். விடுங்க. சரிடி. அப்பப்பா, ரொம்பதான். ஐயோ அம்மா, கையா அது வேற எதனவா? கை மாதிரியே தெரியல, கரலை கட்ட மாதிரி இருக்கு. எப்படி அடிக்கிறாரு இவரு? வலிக்குது. போடியும். டே அர்ஜுன், வர வர ரொம்ப உணர்ச்சி வசப்படுற பாத்துக்க. கைய கொஞ்சம் உடக்கூடும். நம்மடி பேத்தி, இப்ப எப்படி இருக்கு கால் வலி? பரவாயில்லையா? ஆமா பாட்டி, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாட்டி வலி. சார் தான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணாரா? இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்ல பாட்டி. ஆமா ஆமா, என் பேரன் தான் இப்ப சுளுக்கு எடுக்கிறதுல
ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டானே. என்னடா பேராண்டி, அப்படிதானே? பாட்டி அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க இப்படி பண்ணணும்னு சொன்னீங்களா, அதான் அப்படி பண்ண. இப்ப பரவாயில்லன்னு சொன்னோம். சரிடா பேராண்டி, என்னமோ ஒண்ணு, என் பேத்தியோட சுலுக்கை எடுத்து விட்டா சரிதான். சரிடா பேராண்டி. பேராண்டி, அடிய பேத்தி, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேனே. நான் ஊருக்கு கிளம்புறேன். பாட்டி என்ன பாட்டி ஊருக்கு போறீங்களா? அதானே பாட்டி, எதுக்கு பாட்டி ஊருக்கு கிளம்புறீங்க? ஐயோ பாட்டி ஊருக்கு போனா குல்பி அவர் ரூமுக்கு போயிடுவாளே. நானும் இங்க இருடின்னு சொல்ல முடியாது. பாட்டி நீங்க இருக்கிறதுனால இங்கே இருக்கோம். இவங்க போயிட்டாங்கன்னா என்னது இது, பாட்டி ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க. பாட்டி ஊருக்கு போயிட்டா சார் நம்மள அந்த ரூமுக்கு அனுப்பிடுவாரே. என்னால சாரை விட்டு தனியெல்லாம் இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இப்பதான் அவர் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாட்டி இப்படி பண்றாங்களே. பாட்டி என்ன பாட்டி எதுக்கு திடீர்னு ஊருக்கு கிளம்புறீங்க? என்னாச்சு? இல்லடா பேராண்டி, அங்க உன் தாத்தனுக்கு உடம்பு ஒன்றும் சுகமா இல்லையாமா. அவருக்கு எல்லாம் சுகமா தான் இருக்கும். இருந்தாலும் இத்தனை நாளா பார்க்கல, என்ன வர வைக்க இப்படி ஒன்று சொல்லியிருக்காரு. நான் போய் அவரையும் ஒருட்டு பார்க்கணும்ல, என் புருஷனையும் ஒருட்டு பார்த்துட்டு வரணும்லடா. நான் போய் அவரை பார்த்துட்டு அப்புறம் வேலைகள்லாம் எப்படி நடக்குது, அறுவடைலாம் முடிஞ்சுதா என்ன ஏதுன்னு ஒரு எட்டு போய் பாட்டி பார்த்துக்கிட்டு ஒரு 2-3 வாரத்தை திரும்பி வரேன். சரியாடா பேராண்டி? பேத்தி அம்மாடி, பேத்தி பத்திரமா பார்த்துக்கன்னு உடம்ப பார்த்துக்கடி பேத்தி. நான் போயிட்டு அடிக்கடி ஃபோன் பண்றேன். சரியா? ஓஹோ பாட்டி எப்படி நிக்க வைக்கிறது? பாட்டி என்ன பாட்டி இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க, இப்ப போய் கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருங்க பாட்டி, இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க. ஏன்னா நாளை மறுநாள் என் பர்த்டே வருதுல்ல. சார் உங்களுக்கு பிறந்த நாள் வருதா? ஆமாண்டி, நாளைக்கு என்னோட பர்த்டே. என்ன சார் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? பாட்டி குல்பி, நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு பர்த்டே வருது எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அது பாட்டில் ஒரு பக்கம் வந்துட்டு போட்டுமேன்னு விட்டுட்டேன். அதை போய் பெருசா கேட்டுட்டு இருக்கேன். சரி சொல்லாதது தப்புதான், அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. சரிங்க சார். அட ஆமால பேராண்டி, உன் பிறந்த நாள் வருதுங்கிறதே நான் மறந்து போயிட்டு பாரு. சரிடா பேராண்டி, நீ சொன்ன மாதிரி உன் பிறந்த நாள் வரைக்கும் இருந்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே ட்ரெயின் ஏறிடுறேன். நீ என்ன பண்ணு, அன்னைக்கு நாள் சாயங்காலத்துக்கு ட்ரெயினை புக் பண்ணிடு. அதான் சரியா வரும். பிறந்த நாளை கொண்டாடிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். சரியா? பாட்டி அவசியம் ஊருக்கு போய் தான் ஆகணுமா என்ன? அட யாரா இவன், அங்க உங்க தாத்தனை பார்க்க வேணாவா? நான் போய் என் புருஷனையும் ஒருட்டு பார்க்கணும்ல, நான் போய் பார்த்து தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி நான் போறேன். நீலக்குட்டி இப்போ உனக்கு பரவாயில்லையா? கால் ரொம்ப வலிக்கதா சொல்லு. நான் வேணா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போட்டுமா, இல்ல நான் உன் கூடவே இருக்கட்டுமா? டேய் ஏண்டா ரொம்ப தானே பண்றீங்க? ஏன் நீ பாத்துக்கிறது நான் பாத்துக்க மாட்டேனா? எனக்கும் பாத்துக்க தெரியும்டா. நம்ம அமைதியா இருந்தாலும் அமைதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. நானடா விச்சு, நீ ஃபேக்டரிக்கு போகணும்ல, எனக்கு பரவாயில்ல, நான் இருந்துப்பேன், நீ போயிட்டு வா. என்ன நிலாக்குட்டி? சார் நான் வேணா இன்னைக்கு ஃபேக்டரிக்கு லீவ் போட்டுட்டுமா சார்? எனக்கு லீவ் கொடுங்க சார், நான் நிலாக்குட்டி கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். டேய் ரொம்ப பண்றீங்கடா. ஏன் நீ இருந்து பாக்குறத நான் பார்க்க மாட்டேனா? இவன் அமைதியா இருக்கா பாரு. அது சரி, இவன் வேற பாவம் போல முகத்தை வச்சுட்டு கேட்கறானே. என்ன சொல்றது? ஏதாவது சொல்லுவோம். எனக்கு பாத்துக்க தெரியும், நீ வேலைக்கு போடவும். விச்சு நானும் இருந்து நீயும் வீட்டுல இருந்தா எப்படி? நம்ம 2 பேரும் யாராவது ஒருத்தராவது போகணும்ல. நான் வீட்டுல இருக்கணும், எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலைகள் இருக்கு. நீ ஃபேக்டரிக்கு கிளம்பு. என்ன இவளை பாத்துக்கணும் அவ்வளவுதானே? நான் வேலையும் பாத்துக்கிட்டு இவளையும் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, நீ ஃபேக்டரிக்கு போயிட்டு வா. சரியா? போயிட்டு ஈவினிங் இங்க தானே வரப்போற? டேய் பேராண்டி, முடியலடா. அது சரி, என் பேத்தி மேல இந்த அளவுக்கு அக்கறை வந்துருச்சு உனக்கு. இது போதும், இதுக்கப்புறம் ஆக வேண்டியது தன்னால ஆகும். ஐயோ நீங்களும் லீவா சார்? அப்ப நீங்களும் லீவ் போட்டு நானும் லீவ் போட சரியா வராதுதான். நான் ஃபேக்டரி கிளம்புறேன் சார். ஆமா சார், நான் ஃபேக்டரி முடிஞ்சு இங்க தான் வருவேனே. அம்மா கிட்ட பேசிட்டேன். அம்மா ஒரு 3-4 நாளைக்கு கூட இருந்து நிலாக்குட்டியை பாத்துக்க சொன்னாங்க சார். நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு ஈவினிங் ஸ்ட்ரைட்டா இங்கே வந்துடுறேன் சார். நீங்க அது வரைக்கும் நிலாக்குட்டியை பாத்துக்கோங்க. ஈவினிங் மேல வந்து நான் பாத்துக்கிறேன். சரிடா. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் பாரதி நீயே காலேஜில் ட்ராப் பண்ணிடு. ஈவினிங் அவளையும் பிக்கப் பண்ணிடு. இங்க தானே 3 நாளைக்கு இருக்க போறேன். இந்த 3 நாளும் அவளை நீயே பிக்கப் ட்ராப் பண்ணிடு. ஓகேவா? சரிங்க சார். அதுக்கு என்ன, நான் கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் சார். டேய் விச்சுக்கண்ணா, சாப்பிட்டியாடா? இல்ல நிலாக்குட்டி, இப்பதான் நான் காலையில இருந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன்னா உங்க டோர் வேற ஓப்பன்ல இல்லையா, அதான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன். இப்பதான் டோர் ஓப்பனா இருந்தது, அதான் உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். கூடவே பாட்டி வந்தாங்க, அவங்களும் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்களா, அதான் சரி 2 பேரும் வந்தோம். பாட்டி ஊருக்கு போகாத பாட்டி. அடியே பேத்தி, வா பொறுமையா கீழே இறங்கி வா. நீயே வந்து 2 வாய் சாப்பிடுவா வா. சரிங்க பாட்டி. நிலாக்குட்டி நீ எப்படி கீழே வருவேன்? நான் வேணா தூக்கிட்டு வரட்டுமா? ஏய் ஏண்டா ரொம்ப சோதிக்கிறானே இவன் நம்மள. ஐயோ பாட்டி கரெக்டா கேட்டுட்டேனா? அடே கருப்பு செல்லக்குட்டி, நீ இப்படி மெயின்டைன் பண்ணுடா. நீ கரெக்டா தான் கேக்குற. அங்க பாரு, உன் மாமங்காரன் போறாமல பொங்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவான்னு பாரு. டார்லிங்
ஆனாலும் நீ வேற மாதிரி டார்லிங். என்ன டார்லிங், ஊருக்கு போறேன்னு வேற சொல்ற. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதே. போடா பொசக்கத்தவனே. லவ் யூ டார்லிங். விஜு, நீ பாட்டியை பத்திரமா கையை பிடிச்சி கீழே கூட்டிட்டு போ. அவங்களால படி ஏற முடியாது, இறங்க முடியாது. அதனால அவங்கள சேஃபா கீழே கூட்டிட்டு போ. இவளை நான் கூட்டிட்டு வரேன். அச்சோ என் டார்லிங், நீ பேசாம தாத்தாவை டைவர்ஸ் பண்ணிடு டார்லிங். நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எருவட்ட பயலே, குமரியா பார்த்து கல்யாணம் பண்ணடா, கிழவிய பார்த்து கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றேன். எனக்கு நீதான் வேணும் டார்லிங். சார நிலாப்படி இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன், கட்டி பிடிச்சி லிப் டு லிப் கிஸ்ஸே பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு உண்மையில எனக்கு ஐயோ என்ன சொல்லு, என்னென்னமோ பண்ணுது. சரி இந்த பாட்டிடா, இவன் என்ன யார்கிட்ட பண்ணணுமோ அவளை விட்டுட்டான். என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு தெரியலாம் பாருமா. அப்படி போக்கத்தவனே வாய மூடுடா. உங்க தாத்தன் மட்டும் இதை கேட்டான் அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக்ல ஏதாவது ஒரு காணாலும் ஆயிடும். வாய மூடுடா. பர்த்டேக்காக எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க சொன்னீங்க, எடுத்து இருந்தியா? நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க தோட்டக்காரங்களுக்கு எல்லாருக்கும் எடுக்க சொன்னீங்க, எடுத்தியாப்பா? அம்மா எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்தாச்சு. லட்டு தான் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் கொடுக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ கொடுப்பான், நீங்களும் போய் பாருங்க. ஆந்திகிட்டே கொடுத்து வந்திருக்கேன். அவன் கரெக்டா தான் கொடுப்பான். யார் யாருக்கு எது கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வந்துருவான். ஆமா நீ எல்லாம் எடுத்துட்டு சொன்ன, நீ எடுத்துட்டு வந்தியா? அம்மா அது எப்படிமா எல்லாருக்கும் எடுத்துட்டு அவளுக்கு எடுக்காம இருப்பானா? அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேம்மா. அவளுக்கு மட்டும் கார்லயே இருக்கு, இன்னும் எடுக்கல. அது சரி அர்ஜுன், நல்லதுதான். நீயே போய் உன் பொண்டாட்டிக்கு உன் கையால கொடுத்துரு போப்பா. அவன் அர்ஜுன். அம்மா கூப்பிட்டீங்களே, என்னம்மா? இல்ல கனவு கண்டுட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். அம்மா ஏமா? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஹை சார், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன சார் பாக்குறீங்க? சர்ப்ரைஸா இருக்கா? அத்தை இது பாத்தீங்களா, புடவை நல்லா இருக்கா? சாரி எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. சரி குல்ஃபி, இந்த புடவை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு யார் சொன்னது? பாரதி தான் சார். பாரதி எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாலும் என்னன்னு கேட்டேன். அப்போ இந்தா உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு கொடுத்தா. தேங்க்ஸ் சார், நல்லா இருக்கு சார். அர்ஜுன் என்னப்பா இதெல்லாம்?